பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு. வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு. மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ஒவ்வொரு வருஷம் ஆரம்பிக்கும் போதும் எல்லாமே நல்லா தான் நடக்கணும் அப்படின்னு வேண்டிப்போம். அதுவே அந்த வருஷத்தோட கடைசியில எப்பா இந்த வருஷம் முடிஞ்சா போதுண்டா சாமி அப்படின்ற அளவுக்கு சில விஷயங்கள் நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்திட்டோம். அந்த வகையில 2023 மிகப்பெரிய பல சம்பவங்களை தன்னோட நாட்குறிப்புல சேர்த்து வச்சிருக்கு. தமிழ் திரையுலகுக்கு இந்த ஆண்டு மிகப்பெரிய இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. அந்த இழப்புகள் திரைத்துறையை தாண்டியும் தாக்கத்தை எதிரொலிச்சுக்கிட்டே இருக்கு. தற்போது கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட மறைவு தமிழக மக்களை மிகுந்த சோகத்துல ஆழ்த்தி இருக்கு. திரைக்கலைஞர்களை தாண்டி உலகெங்கிலும் வாழக்கூடிய தமிழ் மக்கள் அனைவரும் அவருக்காக கண்ணீர் சிந்திக்கிட்டு இருக்காங்க. இந்த தருணத்துல 2023 வருஷம் தமிழகம் இழந்த திரைக்கலைஞர்களை பத்தின ஒரு சிறிய காணொளி தான் இது. டி.பி. கஜேந்திரன். பன்முக தன்மை கொண்ட டி.பி. கஜேந்திரன் பல வெற்றி படங்களை குறைஞ்ச பட்ஜெட்ல எடுத்து தமிழ் சினிமாவுக்கு தெம்பளிச்சவர்னே சொல்லலாம். இதய அறுவை சிகிச்சைக்கு பின்னாடி உடல் நலத்துல ஏற்பட்ட பாதிப்பு காரணமா இவர் உயிரிழந்தாரு. இவரோட மறைவு திரையுலகையும் ரசிகர்களையும் அதிர்ச்சியில ஆழ்த்துச்சு. கே. விஸ்வநாதன். சங்கராபரணம், சலங்கை ஒளி, சிப்புக்குள் முத்து அப்படின்ற வெற்றி படங்களை இயக்கிய கே. விஸ்வநாதன் தமிழ் தெலுங்கு திரையுலகில கொடிகட்டி பறந்த இவர் சினிமாவோட அத்தனை வேலைகளையும் விரல் நுனியில வச்சிருந்தாரு. குறிப்பா யாரடி நீ மோகினி திரைப்படத்துல இவரோட நடிப்பு பலராலும் பாராட்டப்பட்டுச்சு. 93 வயதான விஸ்வநாதன் வயது மூப்பின் காரணமா மரணம் அடைஞ்சாரு. வாணி ஜெயராம். 1000க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல 10,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி ரசிகர்களோட இதயங்கள்ல நீங்கா இடம் பிடிச்சவர் தான் பிரபல பின்னணி பாடகர் வாணி ஜெயராம். அவங்களுக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டிருந்த சமயத்துல சென்னை நுங்கம்பாக்கத்துல அவங்களோட வீட்டுல அவங்க காலமாயிருந்தாங்க. எஸ். சக்கரவர்த்தி. நடிகர் அஜித்தோட ஆரம்ப கால படங்கள் தோல்வி அடைஞ்சது. இதனால இவரை வச்சு படம் தயாரிக்க தயாரிப்பாளர் யாரும் முன்வரல. இந்த சமயத்துல தான் அஜித் நடிப்பில் 1997 வருஷம் வெளியான ராசி படத்தை தயாரிச்சாரு எஸ். சக்கரவர்த்தி. இந்த படத்தை தொடர்ந்து வாலி, முகவரி, சிட்டிசன், ரெட், வில்லன், காதல் சடுகுடு, ஆஞ்சநேயா, ஜி, வரலாறு இந்த படங்களை நிக்காட்ஸ் தயாரிப்பு நிறுவனம் மூலமா எஸ். சக்கரவர்த்தி தயாரிச்சாரு. சொல்ல போனா அஜித் அவர்களோட பக்கபலமா இருந்தவரே இவரு தான். எஸ். சக்கரவர்த்தி தயாரிப்புல சிம்பு நடிப்புல தொடங்கின வேட்டை மன்னன் திரைப்படம் நிதி பிரச்சனை காரணமா பாதியிலே நின்னுச்சு. 8 மாசத்துக்கும் மேலா கடுமையான புற்றுநோய் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில சென்னையில இருக்கக்கூடிய தன்னோட வீட்டுல எஸ். சக்கரவர்த்தி மரணம் அடைஞ்சாரு. மயில்சாமி. எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்னு பல சொல்லிதான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதையே உயிரா நினைச்சு வாழ்ந்தவரை பார்த்திருக்கீங்களா? அவர் தான் நடிகர் மயில்சாமி. அவரோட திடீர் மறைவு தமிழக திரையுலகில மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்துச்சு. அவரோட மறைவின் போது பொதுமக்கள் தாங்களா செய்த பல விஷயங்கள் தான் அவர் செஞ்ச நல்ல காரியங்களுக்கான விருட்சமா இருந்துச்சு. காமெடி மற்றும் குணச்சித்திர கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருந்தாலும் மக்கள் மனசுல ஹீரோவா பதிஞ்சவர் தான் மயில்சாமி. மனோபாலா. உடல்நலக்குறைவு காரணமா மருத்துவ சிகிச்சையில இருந்து வந்த மனோபாலா திடீரென மரணம் அடைஞ்ச செய்தி ஒரு பேரிடியா இருந்துச்சு. மயில்சாமிக்காக கண்ணீர் விட்ட திரையுலகத்துக்கு உடனடியா நேர்ந்த ஒரு மிகப்பெரிய இழப்பு மனோபாலா. பன்முக கலைஞரான இவர் மனிதர்களிடம் காட்டிய மாண்பு எல்லாராலையுமே பாராட்டப்பட்டுச்சு. போண்டாமணி. இலங்கை அகதியா தமிழகத்துக்கு வந்த போண்டாமணி தமிழ் திரையுலகில தனக்கென ஒரு இடம் பெறதுக்கு செஞ்ச வேலை அப்படின்றது மிக பெருசு. சில வருஷங்களாவே உடல்நலம் மிகவும் பாதிச்ச நிலையில சிகிச்சையில இருந்த போண்டாமணி அதை எதுவுமே கை கொடுக்காம காலமானாரு. சில காட்சிகள்ல மட்டுமே பங்கெடுத்திருந்தாலும் என்னைக்கும் நினைவுல இருக்கக்கூடிய பல முகங்கள்ல அவரும் ஒருவரா என்னைக்கும் இருக்காரு. நடிகர் மாரிமுத்து. பெரிய திரையில இருக்கக்கூடிய நடிகர்கள் சின்ன திரையில ஜொலிப்பதில்லை. ஆனா பெரிய திரையிலையும் சின்ன திரையிலையும் முத்திரை பதித்தவர் தான் மாரிமுத்து. எதிர்நீச்சல் தொடர் மூலமா தமிழகத்துல இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களோட இதயங்களையும் குடிகொண்டவர். அவரோட சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸும் மொழி நடையும் மக்களை பெரிய அளவுல ரசிக்க வச்சுச்சு. இப்படி சிறப்புகள் கொண்ட இவரு காலையில டப்பிங் ஸ்டுடியோல இருந்து வெளிவந்து மருத்துவமனைக்கு செல்லும் போது உயிரிழந்தாரு.
இந்த ஆண்டு மறைந்த நடிகர்கள்ல இவரோட மரணம் மிகப்பெரிய அதிர்வலைகளை சின்னத்திரையில ஏற்படுத்துச்சுன்னே சொல்லலாம். பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு. வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு. மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்.